அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 5th பிப்ரவரி. ஸோ ரெகுலராக நம்ம கான்டெக்ஸ்டோட அப்டேட் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ என்னோட கான்டெக்ஸ்ட் போய் பார்த்துடலாம். ஸோ எஸ்டர்டேவோடைய டிஸ்கஷன் பிரகாரம் கான்டெக்ஸ்ட் பிரகாரம் மார்க்கெட் இன்னைக்கு ஒர்க் ஆயிருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. அப்போ பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன நோட் பண்ணோம். பிபிஓசி நோட் பண்ணியிருந்தோம். அப்போ பிபிஓசிலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணணும், எந்த டைரக்ஷன் டிசைட் பண்ணுதோ அந்த டைரக்ஷனுக்கு போகணும்னு டிசைட் பண்ணணும். இல்லைன்னா அந்த அதை கட் பண்ணால் லோக்கு வரணும். அப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு உங்களுக்கு, எக்ஸாக்டாக டேவோட ஹை, அந்த ஹைக்கு பக்கத்தில் இங்கே ஓப்பன் ஆச்சு. இங்கே ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு கொஞ்சம் புள்ளி சைன் இருந்தது, அப்புறம் கொஞ்சம் ரிட்டர்ன் வரா மாதிரி இருந்தது. ஆனால் என்ன, அந்த ஆக்ஷன் ரிஜெக்ட் ஆகலை. ஓப்பன் பாயிண்ட்டும் கிரிப்பாக பிடிக்கிறாங்க. ஓப்பன் பாயிண்ட்லேருந்து கீழே விடவே இல்லை. நல்லா செக் பண்ணுங்க, கிரிப்பாக பிடிக்கும் மார்க்கெட்டு. ஆனால் நம்மளுடைய கான்டெக்ட் பிரகாரம் எப்போ நம்ம அப்சைடு என்ட்ரியை பார்க்கணும், இந்த ஹைக்கு மேலே ஓடிஎஃப் வரணும். அதானுங்க நம்ம சொல்லியிருக்கோம். பிபிஓசி அதுக்கப்புறம் இந்த ஹைக்கு மேலே ஓடிஎஃப் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் இன்னையோட ப்ரொஃபைல் பிபிஓசிலேருந்து இன்னையோட ப்ரொஃபைல் ரிஜெக்ட் பண்ணி வரணும். அதுக்கப்புறம் இங்கே கீழே வரும். ஸோ கான்டெக்ட் பிரகாரம் இதுக்கு அபோவில் மார்க்கெட்டு கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனால் நமக்கு என்ன இருக்கு, ரேஞ்ச் உள்ள இன்செர்ட் ஆகிறதுனால என்ன பண்ண முடியாது, நம்ம பை ஆப்ஷனே பெருசா அதை வேணா ஹெட்ஜ் பண்ணலாம். ஏன்னா பிரீமியம் வந்து கரையை தான் தவிர மார்க்கெட் இருந்துச்சு. இப்போதைக்கு நமக்கு நேத்தோடைய ப்ரிப்பரேஷன் பிரகாரம் மார்க்கெட் ஹெல்ப் ஆச்சுங்களா. அப்போ மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆயிருக்கு, பிபிஓசிக்கு அபோவில் ஓப்பன் ஆயிருக்கு. பிபிஓசியில் அப்போ ஓப்பனா அப்சைட் தான் மார்க்கெட் முடிக்கணும். இல்லைன்னா பிபிஓசிக்கு வரவே இல்லை. அவங்க அப்சைடே ஸ்டே பண்ணி பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்னன்றதை நோட் பண்ணுவோம். கிளியருங்களா. ஹையை கட் பண்ணல. ஹையை கட் பண்ணல மீன்ஸ் என்ன, ஹையை கட் பண்ணாங்க, ஆனால் கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, கிளாரிட்டி இல்லை. ஐ வில் எக்ஸ்பிளைன். அதுமாதிரி நிஃப்டியும் இந்த ப்ரொஃபைல் வந்து 9 டிபிஎஸ் இருக்கு. அந்த 9 டிபிஎஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுங்க, இதுவும் பிபிஎஸ்சி மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இங்கேருந்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதான்னு பார்க்கலான்னு பார்த்தோம். அப்போ இங்க டேக்கு மேல மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க, மார்க்கெட் ஆக்ஷன் இருந்தது. சி பீரியடு இது கட் பண்ண வெளியே வந்துச்சு. ஓகேங்களா, சி பீரியடு இதை கட் பண்ண வெளியே வந்தது. ஆனா என்ன ஆகல, உடனே புல் பேக்கா அதை மாத்திட்டாங்க. புல் பேக்கா மாத்தி கொண்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டேவோட ஹையை அவங்க என்ன பண்ணல, கிளியர் பண்ணாங்க. ஆனா க்ளோஸ் வந்து அங்க கொண்டு போய் வச்சிருக்காங்க. கரெக்டா அது டேவோட மார்க்கெட் முடிகிற நேரத்துக்கு இந்த ஹைக்கு, நேத்தோட ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு கொஸ்டின், காலையில 9 மணில இருந்து 3 மணி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மேல போய் க்ளோஸ் வைக்காம? 3 மணி தான் கொண்டு போய் க்ளோஸ் வைக்கணுமா என்ன? இந்த கேள்வி உங்க எல்லார் மனசுலயும் வரணும். அப்போ இது என்னவா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கான்டெக்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ நேத்தோட ட்ரேட் ப்ரிப்பரேஷன் பிரகாரம் எந்த பக்கம் மார்க்கெட் போகணும் அப்படின்றது மார்க்கெட் டிசைட் பண்ணி அந்த ஆப்ஷனை ஃபாலோ பண்றோம். அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணும்போது நமக்கு பொசிஷன் எல்லாம் கரெக்டாக இருக்க முடியுது. இன்ட்ராடேல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, அதையும் பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் பெல்கவ் டெவலப்மெண்ட் நமக்கு பர்ஃபெக்டா இருக்கு. பெல்கவ் டெவலப்மெண்ட் ஆன பிறகு என்ன நடக்கணும், ஏதாவது டைரக்ட் மார்க்கெட் டிசைட் பண்ணணும். டவுன் சைடை டிசைட் பண்ணல, அப் சைடு மார்க்கெட் டிசைட் ஆயிடுச்சு. ஆனா அப் சைட்ல ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். கரெக்டுங்களா, கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். என்னாச்சு, முந்தா நேத்து பட்ஜெட் அன்னைக்கு கொடுக்கல, இன்னைக்கு மார்க்கெட் இங்க க்ளோஸ் வச்சிருக்கு. கிளியருங்களா. இப்போ அதுவும் எக்ஸாக்டா எங்க 23,800 நோட் பண்ணிக்கோங்க. 23,800 ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போய் பாருங்க. 23,800 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும் அப்படி நம்ம ப்ரொஃபைல பேஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இல்லைங்களா, சேம் இங்க இன்னும் நமக்கு ஹைய மார்க்கெட் பிரேக் பண்ணல. கிளியருங்களா. அப்போ பேங்க் நிஃப்டில நாளைக்கு ரெஸ்பான்சிவ் செல்லிங்கா மாறுச்சுன்னா, நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி இங்கன்னா இந்த டார்கெட் எங்க இருக்கு, நம்ம 50,500 தான் டார்கெட்டு. அப்போ அந்த மீன் அந்த இந்த பிபிஓஸ் தான் நமக்கு டார்கெட்டு. அப்போ அங்கேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆச்சுன்னா, இங்கே ரெஸ்பான்சிவ் செல்லிங்காக மாறுச்சுன்னா, அப்போ நிஃப்டி என்ன ஆகும், திரும்பவும் இன்சைடு வரும். அப்போ இங்கே ப்ரொஃபைல் ஷேப் எங்கே இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் இருக்குது இல்லை, இந்த ஷேப்பை அதாக கொஞ்சம் கர்வ் பண்ண டைம் கரெக்ஷன் தேவைப்படும். நாளைக்கு ஓடிஎஃப் ப்ரெசன்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே போயிடும், நேரா இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு போகும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா. ஓகே, கான்டெக்ட்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே நோட் பண்ணி தான் கிளியராக வச்சிருக்கோம். இன்னைக்கு டேவோட கான்டெக்ட் எப்படி உங்களை ட்ராப் பண்ணியிருக்காங்கன்றத ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்.
டேவோட ட்ராப் எப்படி நடந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த டேவோட ட்ராப் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஏ பீரியட் என்ன பண்ணுங்க கரெக்டாக நோட் பண்ணுங்க. ஏ பீரியட் என்ன இந்த டெய்ல் கட்ட ட்ராப்பாக இருக்குங்களா? நல்லா நோட் பண்ணுங்க. ஸோ மார்னிங் டெய்ல் வைக்க ஃபர்ஸ்ட் அப்போ பிபிஓசிக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனா என்ன பண்ணணும்? அவங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. வேற என்னங்க வேணும் கான்டெக்ட்ல? ஓகேவா? அப்போ பிபிஓசி பேஸ் பண்ணி மேலே ஓப்பன் ஆனா ஆக்ஷன் பண்ண அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவங்களது. அப்புறம் அவ்வளோதான். அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண உடனே அதுக்கப்புறம் அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. அப்போ அவங்களுடைய டார்கெட் தான் முக்கியமா இருந்தது. டார்கெட்டை முடிச்சாங்க. நெக்ஸ்ட் அப்போ இங்க இருந்து மேலே போன மார்க்கெட்டு நேற்று இங்க பிபிஓசி பேலன்ஸ் பண்ணி திரும்பவும் இங்க வந்திருக்கு. ஆனா ஆக்ஷன் இங்க ஸ்ட்ராங்கா இல்ல. ஓகேவா? ஓகே. லோக்கு எக்ஸாக்டா 2 டிபிஓ மட்டும் விட்டுருக்காங்க. ஓகே, நான் இதை டெய்லா கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்ப இங்க இருந்து எனக்கு ஒன் டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்களா? ஒன் டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒன் டைம் ஃப்ரேம்லயே போய் என்ன பண்ணல, க்ளோஸ் வைக்கல. அகைன் புல் பேக். ஃபைனலா மார்க்கெட் முடியும் போது தான் இதுக்கு மேல இங்க க்ளோஸ் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம எல்லாரும் பை சைடு திரும்பி இருப்போம். மேபி நாளைக்கு என்ன பண்ண சான்சஸ் இருக்கு? ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? அப்ப அதுக்கு நாங்க எப்படிங்க பை எடுக்கக்கூடாதுன்னா, அதனால தான் சொல்றோம். மார்க்கெட்ல என்னதான் இருந்தாலும் 50-50 கான்செப்ட்ல தான் நம்ம இருக்கணும். அப்ப எப்பயுமே நீங்க ஹெட்ஜ்ல வந்து டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு மார்க்கெட் எந்த பக்கம் டைனமிக்கா இருந்தாலும் உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும். இல்லன்னா மேனேஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இன்னியோட கான்டெக்ஸ்ட் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகே. இப்போ லெவல்ஸ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இங்க 50, 500 ஒரு லெவல் இருக்கு. அப்போ 50, 500 நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே. அப்போ இன்னியோட கான்டெக்ஸ்ட் ரெடி. மார்க்கெட் ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டதால ரீசெண்ட் டேஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா ரீசெண்ட் லெவல்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். மற்ற எதுவும் இல்லை. அப்போ நேற்று வந்து நமக்கு கிஃப்ட் நிஃப்டியே கொஞ்சம் பாசிட்டிவா இருக்க மாதிரி தான் காமிச்சுது. மார்க்கெட் பாசிட்டிவ். ஆனா என் ரிசல்ட் என்ன? நமக்கு என்ன இடத்துல மார்க்கெட் கன்ஃபார்ம் பண்ணுமோ அது ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. கன்ஃபார்ம் ஆனவொடனே என்ன பண்ணும்? டிராவலை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அவங்க எல்லாமே டார்கெட்டை பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. இதனால அதுக்குன்னு மேலேயே போகவே முடியாதுன்னா நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க போங்க. அப்போ உங்களுக்கு பயம் இல்லாம மார்க்கெட்டை கொண்டு போக முடியும். ஸ்ப்ரெட் அது மாதிரிலாம் போனீங்கன்னா பயம் இல்லாம ஃபாலோ பண்ணுவோம். அப்போ இது உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியா போகும்போது நிறைய ப்ராஃபிட் வந்திருக்காது. இந்த பிபிஓசி நமக்கு இருக்கு. வெளியே விடணும். வெளியே விட்டுருக்காங்க. ஆனா இங்க இருந்து ஓடிஎஃப் பக்கத்துல இந்த டார்கெட் இருக்கு. அப்போ நமக்கு இந்த டார்கெட்டுக்கு மேல யார் வரணும்? ஓடிஎஃபோட ரெஃபரன்ஸ் கிடைக்கணும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்? ஹெட்ஜ்லயே தான் மார்க்கெட் டிராவல் பண்ணுவேன். அது கிடைச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு என்ன இருக்கு? மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஒரு புவர் ஹை. அப்போ பட்ஜெட் டேவோடைய ஹை மார்க்கெட் என்ன பண்ணியாச்சு? கிளியர் பண்ணியாச்சு. அப்போ ஆனா இங்க டெய்ல் ஆகல. அப்ப நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரிஜெக்ட் ஆகி வருதுன்னா அப்ப என்ன உங்களுக்கு செல்லிங் டேலா மாறுமா? ப்ரொஃபைலு சான்சஸ் இருக்குங்களா? ஓகே. செக் பண்ணலாம். நாளைக்கு என்ன நடக்குது? இது ஒரு இது ஒரு இது ஒரு ஐடியா. இல்ல மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகி உங்களுக்கு இங்க டெஸ்ட் எடுத்துட்டு மேல போய் ப்ரொஃபைல் விட்டு மேல செட் ஆகுமா? அப்போ நாளைக்கு இது நடக்குமா? இது நடக்குமான்னு ஒரு கிளாரிட்டி இல்லாம எப்படி நான் நேக்கட் பொசிஷன் ஓப்பன்ல வைக்கிறது? வைக்க முடியாது. ஸோ ஹெச்ல தான் நான் வெயிட் பண்ணணும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகே. இப்போ இன்னைக்கு டேல எங்கெங்கெல்லாம் மார்க்கெட் வந்து பையர்ஸ் ரியாக்ட் பண்ணாங்க. இந்த கே பாயிண்ட்ல ரியாக்ட் பண்ணிருக்காங்க. டி பாயிண்ட்ல ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அப்போ இது வந்து ஸ்மால் டவுன் சைடு வருது அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு அப்டக்கலா இருக்க லெவல்ஸ். அப் சைடு போகுது அப்படின்னும் போது உங்களுக்கு ஆக்ஷனை ஃபாலோ பண்ணும். ஓகே. இங்க பிபிஓசி லெவல் இது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டெய்ல் வந்து ஆக்டிவா இருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கான்டெக்ட் ஃபார் பேங்க் நிஃப்டி டுடே. ஓகேங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் இதை தவிர வேற ஏதாவது நம்ம பார்க்க முடியும் பேங்க் நிஃப்டி அப்படின்னா ஆல்ரெடி பெல் கர்வ் மெத்தட்லாம் நீங்க பார்த்துட்டீங்க. அதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்து மார்க்கெட். ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆனா தென் எங்க போயிடும்? ப்ரீவியஸா மார்க்கெட்டு எங்க ரேஞ்சில இருந்து மார்க்கெட் நமக்கு கிளாரிட்டியா வந்துச்சோ அந்த இடத்துக்கு மார்க்கெட் என்ன பண்ணும்? போறதுக்கான சான்சஸ் இருக்கு. கிளாரிட்டி இருக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கும்? 51,500. அப்போ கான்டெக்ட் பிரகாரம் நமக்கு என்ன கிடைக்குது? இந்த இடத்துல லெவல்ஸ் மார்க் ஆகுது 51,500. ஓகே கிளியர்.
அப்போ நாளைக்கு மார்க்கெட் ரேலியாகவும் சான்சஸ் இருக்கு, டவுனாகவும் சான்சஸ் இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ட்ரேட் செட்டப்லையும் பிளானிங்லையும் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகேவா? அப்போ நமக்கு லெவல்ஸ் கிளாரிஃபை என்ன கிடைக்குது, 50,500 விட்டா மார்க்கெட் என்ன பண்ணும், இன்னொரு 1000 பாயிண்ட்ஸை டிராவல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த அப்போ மேலே போகாது அப்படின்னா திரும்பவும் மார்க்கெட் ரீட்ரேஸ் வந்தால் என்ன பண்ணும், முக்கியமான பாயிண்ட் இந்த பிபிஓசியை கட் பண்ணக்கூடாது, அகெயின் இந்த லெவலையும் மார்க்கெட் கட் பண்ணக்கூடாதுன்றது நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருக்கோம். பர்ஃபெக்ட்டுங்களா? அப்போ பிபிஓசி புவர் ஹை, இங்கே ஒரு டார்கெட் இருக்கு, இங்கே விட்டாச்சுன்னா 51,500 இங்கே ஒரு டார்கெட் இருக்கு. யூஸ்வல் ரவுண்ட் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகேங்களா? அப்போ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன தேவைப்படும், ஒரு இப்போ நீங்க இந்த லாங் ஜம்ப்லாம் பார்த்துருப்பீங்களா? லாங் ஜம்ப் என்ன பண்ணுவாங்க, இதான் லாங் ஜம்போட பிட்டு, இங்க ஒரு கோடு போட்டுப்பாங்க. இங்க இருந்து அப்படியே இங்க கால் வச்சு இங்க தாண்டி குதிப்பாங்களா? இல்ல. என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பின்னாடி போய் ஓடி வந்து அப்புறம் குதிப்பாங்கல்ல. அப்போ இங்க இருந்து இவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு, அப்படியே போக முடியுமா தெரியாது, கொஞ்சம் புல் பேக் தேவைப்படும். அப்ப அந்த புல் பேக் எங்க எடுப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து நோட் பண்ணோம். அப்போ இப்போதைக்கு நமக்கு என்ன ஸ்ட்ராங்கா இந்த 49,000 ரேஞ்ச் வந்து இப்போதைக்கு நல்ல ஒரு டிமாண்டா நமக்கு ஃபிக்ஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன பண்ணுவோம், பிபிஓசிக்கு பிலோல தான் டிமாண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். பிபிஓசி இங்க இருக்கு. கிளாரிட்டி கிடைக்குதுல கான்டெக்ஸ்ட், ட்ரேட் பிளான் பண்ண முடியுமா நம்மளால? ஸோ இந்த லெவல்ஸ்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டு நாளைக்கு என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணும்போது மார்க்கெட் வரை ஆக்ஷன் பார்க்கணும். ஆக்ஷன் எங்கே ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி நமக்கு ரிஜெக்ட் ரிவர்சலாக வரப்போதா, இல்லை ஓப்பன் ஆகி டெஸ்ட் டிரைவாக மேலே போதா? அப்போ நாளைக்கு ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்ஸில் மார்க்கெட் வரப்போதா, இல்லை ஓப்பன் டிரைவ் ஆர் ஓப்பன் டெஸ்ட் டிரைவாக வரப்போதா? பெல்கவையும் கம்பேர் பண்ணிக்கோங்க, இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க, கான்டெக்ஸ்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நிஃப்டி. நிஃப்டியும் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி இந்த பெல்கோவோட அந்த அப்டேட் பாயிண்ட்ல தான் இருக்கு. இன்னைக்கு அதுக்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஆனால் ஏன் கடைசி நேரத்தில் போய் க்ளோஸ் பண்ணி வச்சாங்க அப்படின்ற அந்த ஒரு சிக்கல் இருக்கு. கரெக்டுங்களா? அது சிக்கல் இருக்கு. அது வந்து எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இமிடியேட்டா மார்க்கெட் அப்சைடில் இருக்க டார்கெட் என்னவா அமையுது, 23,850 நியர் டார்கெட்டு. அதுக்கப்புறம் 24,000 கிட்ட, 24,000 24,900 இந்த ரேஞ்சில் என்ன இருக்கு, ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்குனால இந்த இடம் உங்களுக்கு ஒரு டார்கெட்டாக இருக்கு. அப்போ இங்கே கான்டெக்ட் வைஸாக பார்க்கும்போது, கான்டெக்ட் மீன்ஸ் வாட், மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு கேரக்டருக்கும் ஒரு ரோலை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு ரோலோட கேரக்டரை அவங்க எக்ஸ்பெக்டட் பிஹேவியராக பண்ணுறாங்களா, அன்எக்ஸ்பெக்டட் பிஹேவியராக பண்ணுறாங்களா, இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு கான்டெக்ஸ்டாக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்ஷன் என்ன நடக்குதுன்றது பார்க்கும்போது எதுக்கு ஏன் என்ன நடக்குதுன்ற அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்கிறது. ஓகே, ஸோ இந்த ப்ரொஃபைல் ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல் மாதிரி தான் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். டெஃபினட்டாக இந்த பேலன்ஸும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ இந்த டே வந்து புவர் ஹை மார்க் பண்ணியிருக்காங்க, இங்கே புவர் லோ மார்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிபிஓ பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதுக்கு அபவ்ல நமக்கு எங்கே டார்கெட் இருக்கு, அடுத்தது 24,000 டார்கெட் இருக்கு. கிளியருங்களா? அபவ்ல. அப்போ அபவ்ல நமக்கு என்ன வேணும், ஓடிஎஃப் வேணும். அப்போ நாளைக்கு மார்க்கெட்டு அங்கே பேங்க் நிஃப்டி சொன்ன மாதிரி தான், மார்க்கெட் ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலாக வர போகிறாங்களா, ஓப்பன் டெஸ்ட் டிரைவாக கொண்டு போகிறாங்களா அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். அப்போ நோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் டிமாண்ட் பாயிண்ட் இந்த பேலன்ஸ் இருக்கும். கிளியர்ங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் அதையும் தாண்டி வந்தால் இந்த புல் பேக் லோ, புவர் ஹை, இந்த புவர் ஹை. ஸோ அப்போ பாசிட்டிவான அப்ரோச்சும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். மார்க்கெட் நெகட்டிவா ஒரு ஏதாவது குயிக் ரியாக்ட் பண்றாங்க, ஏன்னா இந்த ட்ரம்ப் தான் ட்ரேட் வார ஸ்டார்ட் பண்ணி வச்சா, இப்போ சின்ன வந்து வெப்பன் வார் வச்சிருந்தாங்க, இப்போ ட்ரேட் வாரா மாறுது இல்ல. இப்போ அதோட ரியாக்ஷன் மார்க்கெட்ல என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். முக்கியமா வெனஸ்டே, நமக்கு வெனஸ்டே அப்புறம் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி, நிஃப்டியோட எக்ஸ்பைரியா இருக்கு. கிளியருங்களா? ஸோ தட்ஸ் ஆல் இன் தி நிஃப்டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் சி ஆன் டுமாரோ.